அக்கா என்னப்பா? பக்கத்து வீட்டில் தாங்க வாடகைக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் குழம்பு இருந்தால் கொடுங்களாங்க்கா. குழம்பாப்பா? நேற்று குழம்பு தான்ப்பா இருக்குது. பரவாயில்லக்கா, அதில் போய் என்னக்கா இருக்குது, கொடுக்கா. சரி கொடுப்பா. இந்தம்மா இல்ல, எவ்வளவு நாள் வந்துட்டு போறது? கடை வாங்கி துண்டுங்களே, கொடுக்கணும்னு தோணாதா? நான் வாங்கின காசுக்கு மேல வட்டியே நிறைய கொடுத்துக்கிறேண்ணா. ஏன்னா அப்படி வந்து வீட்டாண்ட கத்திட்டு இருக்கீங்க? 10 வட்டி வேணும் தான் காசு வாங்கினேன். சும்மா அங்க நாடெல்லாம் ஆடி இருக்காத. நான் 2 மாசம் வட்டி கட்டதுக்கெல்லாம் வட்டிக்கு மேல வட்டிலாம் போட்டு வாங்குனீங்களேண்ணா. இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது. இத பாருமா, இன்னும் 1 hour தான் உனக்கு டைம். வாங்கின காசை கொடுக்கல, வீட்டுல உள்ள ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு போயிடும். பாத்துக்க, காசு வாங்க தெரியுது, கொடுக்க தெரியுதா? அக்கா என்னக்கா நாள் அப்படி திட்டு போறான்? இல்ல தம்பி, அந்த ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கின தம்பி. ஆனா வாங்கின காசுக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி கொடுத்துட்டேன் தம்பி. மீண்டும் மீண்டும் வந்து காசு கிட்ட திட்டிட்டு போறாரு தம்பி. அக்கா அவருக்கு எவ்வளோக்கா காசு தரணும்? இன்னும் ஒரு 3000 ரூபாய் தரணும்னு சொல்றாரு தம்பி அந்த ஆளு. அக்கா நீங்க அழாதீங்க. நாங்கள் இந்த காசை வாடகை கொடுக்கலான்னு வச்சுட்டு இருந்தோம். அவர் வந்து நீங்கள் இதை கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி எனக்காக நீங்க காசு கொடுக்கணும்? எங்கள் அக்கா இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். வச்சுக்கா. ரொம்ப நன்றி தம்பி. இதை நான் எப்படியாச்சும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் தம்பி. சரி அதெல்லாம் விடுங்க. சரி விடுங்க, குழம்பு நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோம். நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. வாடா. கொஞ்ச நேரம் கழிச்சு பணம் தரலாம், வீட்டுல இருக்கிற பொருளா எடுத்த வேண்டியதான். ஏமா இந்தாமா, வெள்ளவாமா வெள்ளவாமா, இந்தாங்க உங்க காசு. இப்ப மட்டும் எப்படி வந்தது காசு? இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திருக்க நீ. ஒழுங்கு முறையில கையில இருக்கிற காசை குத்துரு, இல்லைன்னா உங்களை போட்டுருவோம். ஐயோ யாரும் வந்து காப்பாத்துங்க. நீ ஏமா கத்துற? உங்ககிட்ட வட்டிக்கு கொடுத்து ஏமாத்தணும் தானே. விடுங்க. அது வந்து ஐயோ யாராவது காப்பாத்துங்க. திருடனுங்க. காசை கொடுறா. காசு போச்சு. எங்க காசு கூட பரவாயில்ல, நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஆள் உனக்குனா வேணும். இது என் வீட்டுக்காரு, இது என் மாமனாரு, அது என் தம்பி. எப்படியாப்பட்ட திருடனுங்களாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இப்படியாப்பட்ட திருடனுங்களை நாங்க பார்த்ததே இல்லை. இப்பதான் பாக்குறோம். தம்பி